தலைவரே, நீங்க கட்சியோட தலைவர் பதவி ஏத்து நடக்க போற முதல் மாநாடு. இந்த மாநாடுல நீங்க பண்ண போறத பார்த்து மக்கள் எல்லாம் அசந்திரணும். நீங்க தான் 7 ஜென்மத்துக்கு அவங்களோட தலைவரா வரணும். மக்கள் எல்லாம் தவம் இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்க பெருசா பண்ணணும். சரியா? நான் இங்க மக்கள் எல்லாம் பாத்திருக்கீங்கல்ல, அலை கடலான திரண்டு வந்திருக்காங்க உங்களை பாக்குறதுக்கு மட்டும்தான். நீங்க அப்படி கை ஆட்டினீங்கன்னு வைங்க, அதான் மஜா பண்றவாங்க மக்கள்லாம். பார்த்தாலே கூட்டம் அதிகமா தெரியுது. நான் கூட மக்கள் எல்லாம் மலர்களை தான் விட்டெறிவாங்கன்னு நினைச்சேன். நீங்க பண்ண வேலைக்கு இதை பண்ணாம வேற என்ன பண்ணுவாங்க? மத்த கட்சியெல்லாம் காசு கொடுத்து மக்களை வர சொல்றாங்க. ஆனா நீங்க அவங்க கிட்டே காசு வாங்கிட்டு ஒரு மாநாடு நடத்துறீங்க. வேற என்னதான் பண்ணுவாங்க தலைவரே? இந்த பாருங்க, இதெல்லாம் போக்கணும் அப்படின்னா ஒண்ணுதான் இருக்கு. நீங்க பேசுற பேச்சுல அவங்க எல்லாம் மயங்கிடணும். அந்த அளவுக்கு பில்டப் பண்ணி பெருசா பேசி மக்களோட ஓட்டெல்லாம் வாங்குங்க தலைவரே. அப்பாஸா கோயில் மணியான்றது இங்க நிரூபிங்க. ஆமா, கூட ஒரு அலக்கை அவன் கல்லு வரும்போதே ஓடிட்டான் தலைவரே. நான் தான் உங்களை தனியா விடக்கூடாதுன்னு கடைசி கட்ட வரைக்கும் அடி வாங்கிட்டு இருக்கேன். வாங்க.